ஹலோ கன்னியாகுமரி மக்களே, நீங்கள் உடையார் வேலைக்கு பக்கத்தில் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ. எதை பற்றி பிரச்சனை கேட்குறீங்க? ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பர்கர் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடைக்கும் நாங்கள் தேடி போய் சாப்பிட்டது கிடையாது. கடைசியாக சென்னையில் சாப்பிட்டது தான். அப்படியே எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் நாகர்கோவில் வரைக்கும் போனால் தான் டாமினோஸ் பீஸா ஹட்லாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போது அந்த கவலையே கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் 3 கிலோமீட்டர்லேயே இந்த ஜிஎஃப்சி இருக்குது. ஜிஎஃப்சினா கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபே. இந்த கடையில் பர்கர்லேருந்து பீஸாலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நேரில் போயிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ரைடு சிக்கன் பர்கரை ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் பயங்கர டாப் நாச்சாகவே இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கும் 2 பர்கரை பார்சல் பண்ணிட்டோம். அம்மா அப்பவும் பெருசாக பர்கர்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. நாங்களே ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயோ காலேஜ் டைமில் சாப்பிட்ட ஒரு ஞாபகம், அவ்வளோதான். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பர்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் போக போக சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் ஓவராலாச்சும் இருக்கு. பர்கரோட மரியாதையே போயிடுச்சு. ஸோ நீங்களும் உடையார் வேலை பக்கத்தில் இருந்து இந்த ஜிஎஃப்சியில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோம் டெலிவரி நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அவங்க மெனு கூட அனுப்பிச்சி விடுவாங்க. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். அவங்க உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நானும் உடையார் வேலையிலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிறதுனால எங்களுக்கும் ஹோம் டெலிவரி ஃப்ரீ தான். நான் இனிமேல் அடிக்கடி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.